ஏய் மச்சான் 100 ரூபாடா. மச்சான் ஷேர் பண்ணிக்கலாம்டா. ஐயா மச்சான் வாய்ப்பே இல்லைன்னா என்னடா வா போலாம். மச்சான் ஏய் மச்சான் 500 ரூபாவா? ஏய் மச்சான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னியே அதே பண்ணிக்கலாம்டா. அந்த கதையே வேணா, கிளம்பினே இரு. தம்பி என்ன ரொம்ப நாள் தேடிக்கிறீங்க? காசு தொலைஞ்சிச்சு அதான் தேடிட்டு இருக்கேன். அப்படியா? ஒரே சரி சரி ஒரே தொந்தரவு இருக்கு மச்சான். காசு அந்த பையன் தான், அவன் தான் தொலைச்சிக்கிறான். சரியா? எவ்வளவு தொலைச்சாலும் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. என்கிட்ட 100 ரூபாய் இருக்குது, உங்ககிட்ட 500 ரூபாய் இருக்குது. நான் 100 ரூபாய் தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்துறேன். அந்த 500 ரூபாய் வந்து நம்ம போய் ஷேர் பண்ணிக்கலாம். நீ ஓகே சொன்னா, இல்லனா உன்னோட 500 ரூபாயும் 600 ரூபாய் கிடைச்சது, அவன்கிட்ட 500 ரூபாய் நான் போட்டு கொடுத்துருவேன். என்ன சொல்றேன், ஓகேவா இல்லையா? போய் போட்டுக்கிட்டு விட்டுற போறேன், எதனா பண்ணி தொலை. சரி நான் போய் அவன்கிட்ட போய் பேசிடுவேன். நான் தம்பி நீ காசு எவ்வளவு தொலைச்சா எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டுக்கு 100 ரூபாய் கீழே கிடைச்சது, வச்சுக்கோ. ஏதாவது சின்ன பையனா இருக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. 100 ரூபாய் தான் தொலைஞ்சது. ஐயோ அந்த குட்டி குஞ்சம் வேற சொதப்பிட்டானே. நான் அப்புறம் அவன் 500 ரூபாய் ஷேர் தருவான்னு தெரியலையே. இந்த மேட்டர் தான் அவனுக்கு தெரியாதுல்ல. நம்ம அவன்கிட்ட பேசி 500 ரூபாய் அவன்கிட்ட ஷேர் வாங்கிக்கலாம். மச்சான் 500 ரூபாய் எடுத்தா லாபம். போகடா லவடிக்கப்பா.